எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் விசில் டேரோட் ரீடிங். இன்னைக்கு உங்களுக்கான ஆரக்கல் மெசேஜஸ் என்ன, கரண்ட் எனர்ஜி ரீடிங் என்ன, அதோட உங்களுக்கு டிவைன் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ எனர்ஜி ரீடிங்குள்ளே போகலாம். 5 of cups, 3 of swords, 4 of cups and Knight of wands. ஸோ இங்கே இருக்கிற கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு மனவேதனையில் இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. அந்த மனவேதனை உங்களை வந்து ஒரு இருண்ட சூழலுக்குள்ளே கொண்டு போயிருக்குன்றது தெரியுது. நீங்கள் வந்து அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களால் வெளியே வர முடியல. ஆனால் வந்து டிவைன் என்ன உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும். அதாவது இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கங்க, ஏற்றுக்கங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வந்து சூழ்நிலை ஒரு கடினமான சூழ்நிலை தான். இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து முடிஞ்சு போன, அதாவது கடந்த கால ஒரு நிகழ்வு நினைச்சு நீங்க வந்து கவலையில இருக்கீங்க. அதாவது என்னன்னா, அந்த கவலை எப்படி வந்தது அப்படின்னா, உங்களோட உறவினர் யாராவது உங்களை வந்து ஏதாவது வார்த்தைகள் பேசி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உறவுகள் ஏதாவது உங்களை பிரிஞ்சு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் ஏதாவது ஒரு லாஸ் ஆயிருக்கலாம். இப்படி எதுவா இருந்தாலுமே நீங்க அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமானதா இருக்கிறதால இது நடந்திருக்க கூடாதுன்றது உங்களோட மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்றது உங்களோட எண்ணமா இருக்கு. ஆனா நீங்க வந்து அதுக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அதுல இருந்து வெளியே வரணும். ஏன்னா அது மட்டுமே உங்களுக்கான சூழல் இல்லை. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க எல்லாத்தையும் இழந்துடல. உங்களுக்காக கடவுள் இன்னும் நிறைய வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறி போகணும். நடந்த இந்த விஷயங்கள் இதுவும் ஒரு கடவுளோட பிளானா கூட இருக்கலாம். அவங்க உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கடினமான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அந்த பாடத்தை நீங்க கத்துக்கணுமே தவிர கடந்த காலத்துக்குள்ள போயிட்டு எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடாதுன்றது அவங்களோட மெசேஜஸா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு தைரியமான ஆள் தான். நீங்க எந்த விஷயங்கள் செஞ்சாலும் உங்களோட பேஷன் என்ன, உங்களுக்கு என்ன செயல் செய்யணும், உங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுல என்ன தடைகள் வந்தாலுமே அதை தகர்த்தெறிஞ்சி அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான பர்சன். நீங்க எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டீங்க. ரொம்ப கரேஜான ஆள் தான் நீங்க. அதாவது தைரியமான ஆள், எதுக்கும் பயப்படவும் மாட்டீங்க. அதே சமயம் எந்த வேலைகளா இருந்தாலும் அதை உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தோணும். அதை வந்து பாதியில நிறுத்த யோசிக்க மாட்டீங்க. அதனால நீங்க வாழ்க்கையில முன்னேறி போகணும்னு நினைப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரென்த்தான பர்சன், அதாவது மன உறுதி உள்ள நபர் நீங்க. ஆனா இப்போ உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன்ல நீங்க வந்து கொஞ்சம் சிக்கிக்கிட்டு இருக்கிறதால உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க அதை கவனிக்காம நீங்க வந்து அந்த வேதனையில நீங்க மூழ்கி இருந்தீங்க அப்படின்னா உங்களால எப்படி வெளியே வர முடியும்? இது வந்து தற்காலிகமானது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டிவைன் வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க வந்து முதல்ல வந்து ஒரு என்ன உங்களை சுத்தி நடக்குதுன்னு பாருங்க. அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி தான் இந்த இப்ப இருக்கிற ஒரு கரண்ட் சூழ்நிலை. ஏன்னா நீங்க வந்து கடந்த காலத்துல இல்லாம இப்போ என்ன செய்யணுன்றத புரிஞ்சுக்கணுன்றது உங்களுக்கான மெசேஜஸா இருக்கு. ஸோ உங்களுக்கு அவங்க கைடன்ஸ் என்ன டிவைன் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 8 of swords, 8 of pentacles, the star. ஸோ உங்களுக்கு டிவைன் நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, எல்லா எல்லா செயல்களும் நடந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்றது முழு பொறுப்பையும் நீங்கள் உங்கள் மேலேயே போட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு மொத்தமாக எல்லா இதையும் காரணங்களையும் நீங்கள் உங்கள் மேலே போட்டுக்கிட்டு இது நடந்திருக்க கூடாதுன்னு நினச்சிட்டு நீங்களே உங்களை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு வெளியே வர முடியாமல் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே டிவைன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும். உங்களால் என்ன
முடியும் அப்படின்றது ஒன்று இருக்கு. உங்களுக்கான பேஷனபிளான ஒரு சில வேலைகள் இருக்கலாம், ஜாபா இருக்கலாம், பிஸ்னஸா இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. அது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி அதுல உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு அதை நீங்க வந்து நீங்க இங்க கத்துக்கிட்ட இந்த லெசன்ஸ் மூலயமா நீங்க இங்க உங்களோட ஃபியூச்சர் ஜாபுக்கா இருக்கட்டும், இல்ல அது எந்த விஷயமா இருந்தாலும் அதுல நீங்க உங்களோட ஸ்கில்லை நீங்க அப்ளை பண்ணும்போது ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க. எது செஞ்சாலுமே நம்பிக்கை இழக்காதீங்க. ஏன்னா உங்களால எல்லாமே செய்ய முடியும்ன்றது இங்க கார்டு உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு டிவைன் வந்து சொல்றாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் உங்களுக்கான சூழ்நிலைங்க. நீங்க வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்கள், அதாவது என்னால முடியாதுன்றது இல்லாம என்னால எல்லாமே முடியும்ன்றதை முதல் நீங்க ஃபீல் பண்ணுங்க. உறுதியா உங்களை நீங்க நம்புறது மூலயமா உங்களால இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வந்து உங்களுக்கான ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால சக்சஸ் கிடைக்கும்ன்றது இங்க உங்களுக்கு ஆரக்கல் இது டிவைன் மெசேஜ் அண்ட் கைடன்ஸா இருக்கு. ஆரக்கல் மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆரக்கல் மெசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரக்கல் சொல்கிற மெசேஜஸ் வந்து நீங்கள் இப்போ ஒரு கம்ப்ளீஷன் சூழ்நிலையில் இருக்கீங்க. அதாவது என்னால் இப்போ வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக்காக இருக்கீங்க. என்னால் இது வந்து செய்ய முடியல அப்படின்னு மேற்கொண்டு உங்களால் மூவ் பண்ண முடியல. ஆனால் உங்களுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட இன்னர் விஸ்டம், அதாவது உங்களோட உள் ஞானத்தோட நீங்கள் மறுபடியும் வந்து ரீகனெக்ட் ஆகுங்க. அதாவது அது கூட நீங்கள் தொடர்பு ஏற்படுத்துங்க. ஏன்னா உங்களோட இன்னர் விஸ்டம் தான் உங்களுக்கு வந்து அதிகமான தகவல்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. நீங்க வந்து அது கூட மறுபடியும் நீங்க அது கூட கனெக்ட் ஆகிறது மூலயமா அது உங்களுக்கு நிறைய வந்து தகவல்களை கொடுக்கும். நீங்க என்ன செய்யணும்ன்ற தெளிவு கொடுக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க வந்து உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட நோக்கம் என்ன, நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க எந்த முடிவு எடுத்தாலுமே உங்களோட நோக்கம் என்னன்றதை தெரிஞ்சு அதுக்கு நீங்க நேர்மையா செயல்படணும்ன்றது இங்க வந்து ஆரக்கிளோட மெசேஜஸா இருக்கு. அதோட உங்களுக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னா உங்களோட உணவு முறைகளை கொஞ்சம் மாத்துங்க. நீங்க உடற்பயிற்சி செய்யற ஆளா இருந்தீங்கன்னா உங்களோட உடற்பயிற்சி நீங்க வேற மாதிரி ஏதாவது வேற மெத்தட் ஏதாவது டைப் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு பாடியும் மைண்டையும் வந்து ஒரு பீஸுக்கு கொண்டு வரும், அமைதிக்கு கொண்டு வரும். இது இன்னைக்கு ஆரக்கிள் மெசேஜஸா இருக்கு. இந்த மெசேஜஸ் யாருக்கு பொருந்துதோ அவங்க எடுத்துக்கோங்க. இதுதான் இன்னைக்கான மெசேஜஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.